சூரா அல் ஹுஜராத்தின் தொடர் வகுப்பை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த ஷேக் அவர்களுக்கு ஜஸாகுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் அவரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தர வேண்டும். இதனூடாக மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இரண்டாவது வகுப்பிலே நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்தை மூன்றாவது பகுதியிலே நாம் இருக்கிறோம். அந்த மூன்றாவது பகுதி என்ன? முதலாவது அடிப்படை கோட்பாடு சம்பந்தமான பகுதி, இரண்டாவது வணக்கம் சம்பந்தமான பகுதி, மூணாவது என்ன பகுதி பார்த்தோம்? அதாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்கள், நடைமுறைகள் சம்பந்தமானதை பார்த்தோம் இல்லையா? அதுல அந்த அடிப்படை விடயங்களை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில சஹாபாக்களுடைய இமாம்களுடைய கருத்துக்களை சொன்னோம். அதாவது ஒவ்வொரு முஸ்லீமும் அவரவர் ஈடுபடக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக என்ன சொன்னோம்? திருமணம் முடிப்பதும் வியாபாரம் செய்வதும் அடிப்படையில் கடமை கிடையாது, அப்படித்தானே சொன்னோம். ஆனா யார படிக்கணும்னு சொன்னோம்? வியாபாரம் செய்ய போறவர் வியாபாரத்தை கட்டாயமா படிக்கணும், திருமணம் முடிக்க போறவர் திருமணத்தை படிக்கணும். இது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளில் ஈடுபடலாம். அதை சொல்லிட்டு சொன்னோம். இஸ்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் சில அடிப்படை சட்ட திட்டங்களை தந்திருக்கு. அதுல 10 விஷயங்கள் 5 விஷயத்தை போன வாரம் சொன்னோம். உதாரணமாக இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யும்? நமக்கு வழிகாட்டியாக உதவியாக இருக்கும். அதுல முதலாவதாக சொன்னோம், பொதுவாக தெளிவான பயன்பாடுகள் உள்ள அனைத்தும் அனுமதி. உதாரணமாக என்ன சொன்னோம்? ஏதாவது ஒரு பொருளை வாங்குவது, விற்பது. என்ன பொருளை வாங்க போறீங்க? உங்களுக்கு தேவை, வாங்கலாம், விற்கலாம், அதுல தடை கிடையாது. அடுத்ததாக என்ன சொன்னோம்? வாடகைக்கு விடுவது. அடுத்தது விலைக்கோள் உரிமைன்னு சொன்னோம். அதாவது பங்கிடப்படாத ஒரு சொத்து. என்ன சொன்னோம்? எல்லாருக்கும் சொந்தமான ஒரு சொத்து இருக்குது, அதை விற்கிறதுக்கு உரிமை இருக்குது. எப்படி? ஏனையவர்களுடைய அனுமதியை பெற்று தனக்குரிய பங்கி விற்கணும். இது அனுமதிக்கப்பட்ட விடயம். இரண்டாவதாக சொன்னோம், மனித உரிமை பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அனைத்தும் அனுமதி. உதாரணமா மனித உரிமைகளை உத்தரவாதப்படுத்தக்கூடிய எல்லாம் அனுமதி. அதுக்கு என்ன சொன்னோம்? உதாரணமாக அடமானம் வைக்கிறது, சாட்சியம் சொல்வது. உதாரணமாக 2 பேருக்கு முரண்பாடுகள் வரும்போது எங்கே ஒரு அநியாயம் நடந்தா தெரிந்தவர்கள் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லி அதை என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்யணும். அடுத்ததாக சொன்னோம், உடன்படிக்கைகள் செய்யும் போது இருவருக்கும் என்ன சாதகமான அனைத்தும் அனுமதி. ஏதோ ஒன்றில் நம்ம 2 பேரும் உடன்படிக்கை செய்யறோம். எனக்கு சாதகமான விடயம், உங்களுக்கு சாதகமான ரெண்டுமே என்ன அடிப்படையில அனுமதி. இந்த உடன்படிக்கை முரண்படும் போது ஒருவரை ஒருவர் நீக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. நான் உடன்படிக்கை செஞ்சிட்டோம், யாரு இங்க உடன்படிக்கை மீறினாரோ என்ன செய்யலாம்? ஒருத்தரை எக்ஸிட் பண்ணலாம். அடுத்தது என்ன சொன்னோம்? வாங்கும் போது விற்கிற விடயத்துல சில நிபந்தனைகள் போடலாம். இப்படி இருந்தா தான் நான் விற்பன், இப்படி இருந்தா தான் நான் வாங்குவேன். இது அனுமதியா இல்லையா? அடிப்படையில் அனுமதி. நான் நிபந்தனை போட்டேன், விரும்பினா வாங்குவாரு, இல்லாட்டி வித்துருவார். இது அடிப்படையில் அனுமதி. ரைட். அடுத்ததாக மனிதர்களுக்கு அநீதி, தவறான முறையில் பிறரது சொத்துக்களை உண்பது எல்லாம் தடை செய்யப்பட்டது. உதாரணமாக வட்டி, மோசடி செய்வது, ஏகோபோக உரிமை கொண்டாடு. ஒரு பொதுவான சொத்துக்களை எனக்கு சொந்தம் என்று சொல்லி என்ன செய்யுது? உரிமை கொண்டாடுறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடை. அடுத்ததாக சொன்னோம், ஒரு மனிதனுக்கு நன்மையான சாதகமான பயன்பாடு விடயங்களில் ஒருவருக்கொரு உதவியாக இருப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. உதாரணமாக என்ன சொன்னோம்? கடன். இப்ப கடன் கொடுப்பது சில வேளை எனக்கு இப்ப தேவைப்படும், நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தி. அதே போன்று இரவல் வாங்குவது. உதாரணமா ஒரு பொருள் என்கிட்ட இருக்காது, அவசரமா தேவைப்படும் போது இன்னொரு ஆல்டர்னேஷன் வாங்கிக் கொள்ளலாம். அதே போல நான் பயணம் போகும்போது என்னுடைய சொத்துக்களை வச்சுட்டு போறதுக்கு வீட்டுல பாதுகாப்பு இல்லாம இருக்கும். உதாரணமா அப்போ ஒரு நாள்கிட்ட அமானிதமா கொடுத்துட்டு போகணுமா இல்லாமா? இதெல்லாம் என்ன அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல ஏனைய சில விடயங்களை குறிப்பிட்ட நேரத்திலே எடுத்துரைப்பதுக்கு நான் வச்சுக்கின்றேன். எந்தவித சிரமமும் இல்லாமல்
எந்த வேலையும் இல்லாமல் உண்ணக்கூடிய எல்லா விஷயமும் தடுக்கப்பட்டது. உதாரணமாக நாம் அதுக்காக வேண்டி எந்த சிரமமும் படல. உதாரணமாக சூதாட்டம் அல்லது வட்டி, இது ரெண்டுக்கு ஏதாவது சிரமங்கள் படுறோமா? இந்த உதாரணமாக இப்படி காசை கொடுத்துட்டு வரும், நான் தின்று கொண்டிருக்கிறேன். வட்டி, சூதாட்டம்ங்கிறது சும்மா எங்கே ஒரு விளையாட்டு நடக்கும், நான் சொல்றது இந்த இதெல்லாம் என்ன சுத்தமாக தடுக்கப்பட்ட ஒரு விடயம். அடுத்ததாக அறியாமை. ஒரு வியாபாரம் செய்யும் போது கொடுக்கல் வாங்கல் செய்யும் அது பற்றி தெளிவில்லை அல்லது ஏமாற்றம் நடக்குதாங்க. இந்த ஏமாற்றம் தான் நிகழும் என்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தா இதெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன செய்யும், தடுக்கப்படும். உதாரணமாக எனக்கிட்ட இல்லாதவரோட விற்கிறது. உதாரணமாக நாட்டுல ரொம்ப தட்டுப்பாடான ஒரு விஷயம் இருக்குது, ஆனா எனக்கிட்ட இல்ல. சைனாலயோ ஜப்பான்லயோ ஆர்டர் படிக்க வச்சுக்கிறோம். நான் இப்ப பிசினஸ் பண்றது வருமா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காத ஒன்றும் தெரியாது. ஆனாப்ப இல்லாத ஒரு விஷயத்த அல்லது மறைமுகமான விஷயம், உதாரணமா ஒரு கவர்ல போடப்பட்டதை விற்கிறோம், எழுதியிருக்க இல்லையா இது என்னன்னு சொல்லி. இந்த அறிவுகள் இல்லாத எல்லாம் மறைமுகமான எல்லா விஷயம் தெளிவில்லாத விஷயம் வாங்க இயலுமா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். ரைட். இந்த தெளிவில்லாத மறைமுகமான எல்லா விஷயமும் தடுக்கப்பட்டது. அடுத்ததாக ஹராமான விடயங்களில் நான் போய் விழுந்து விடுவேனோ, நான் செய்யக்கூடிய அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இந்த முறை கடைசி ஒரு பாவமானதில் விழுந்துருவேனோண்டு இறுக்கமாக இருந்தா அதுவும் தடை செய்யப்பட்டதுதான். உதாரணமாக மாதிரி விற்பனை என்று சொல்லுவாங்க. உதாரணமாக பிசினஸ் மாதிரி, அதாவது வியாபாரம் மாதிரி. எப்படின்னா உதாரணமாக ஒரு தவணை முறையில ஒரு ஆள் ஒரு வாகனத்தை வாங்குறாரு. உதாரணமாக ஒரு 60,000 ரியாலுக்கு என்ன செய்யறாரு, அந்த வாகனத்தை வாங்குறாரு. இப்ப வாங்கினோடனே எனக்கு சொந்தம் தானே, திருப்பி அதே வாகனத்தை என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு 40,000 விற்பாரு. இது பிசினஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனா பிசினஸ் கிடையாது. இது ஹராம், தடுக்கப்பட்டது. இது போன்ற எல்லா விஷயங்களும், அதாவது பிசினஸ் மாதிரி இருக்கும், ஆனா பிசினஸ் கிடையாது. புரியுதானே சொல்றது? ரைட். அதே இதை நான் 60,000 ரியாலுக்கு தவணை முறையில நான் 2 வருடத்திலயோ 4 வருடத்துக்கு கட்ட வேண்டும் வாங்குறது. வாங்கிட்டு திருப்பி என்ன செய்யறது, அதே பொருளை ரொம்ப குறைஞ்ச விலையை கொடுக்கறது. அவரே வாங்குவார். உதாரணம் நான் தான் விற்கிறார் உங்களுக்கு, திருப்பி உங்கள்கிட்ட வாங்குறது நான் தான். ரைட். இப்ப நான் ஒரு வியாபாரம் செய்யற மாதிரி நினைக்கிறேன், ஆனா வியாபாரமா இது மாதிரி வியாபாரம். அதே ஆளுக்கு விற்கிறது. உதாரணமா ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க, நீங்க உங்கள்கிட்டே வாங்குறேன், நான் வாங்கிட்டு தவணை முறையில நான் சொந்தமாக்கி திருப்பி உங்களுக்கே விற்கிறது. இது கூடாது, இது கூடாது. அடுத்தவர்ங்கிறது அது புற சப்ஜெக்ட். ஏன்னா இதுல ஏதோ ஒரு தந்திரம் நடக்குதுங்க, என்னமோ ஒரு என்ன நடக்குது, எதேச்சியா நடக்குது வேற சப்ஜெக்ட். இப்ப நான் சொல்ல வரேன்னா பிசினஸ் செய்யறது. இப்ப உதாரணம் எனக்கு தெரியும், வாங்கும் போது விற்கத்தான் போறேன், இந்த விஷயம் கூடாது. இப்ப எதேச்சியா உனக்கு எனக்கு ஒரு ஆபத்து அல்லது தேவை இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். அவருடைய நோக்கமே காசு தான். ஆமா, இது அத்தஞ்ச மாதிரி வியாபாரம் சொன்னா பிசினஸ் மாதிரி, ஆனா பிசினஸ் கிடையாது. அவனோட நோக்கமே என்ன, இந்த காசை எடுத்துக்கொள்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் என்ற போர்வில் நடக்கக்கூடிய தந்திரம். இது தடுக்கப்பட்டது. இல்ல, நீங்க 6 மாசத்திலேயோ 6 வருடத்திலேயோ மாசம் கட்டி சொந்தமாக்குறீங்க, அது வேற சப்ஜெக்ட். என்ன சொன்னா, வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு 60,000 வாங்குறேன், உடனே நான் அதே கம்பெனிக்கு என்ன செய்யறேன், நான் 40,000 விற்கிறேன். ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் என்ன செய்யுது, இந்த வியாபாரம் கூடாது. 1700 செல்போனு 3 ரூபாய் கட்டினாக்க 1800 விற்கிறாங்க. அது இன்ஸ்டால்மெண்ட் சப்ஜெக்ட். இப்ப இந்த சப்ஜெக்ட் கிளியர் தானே, அதாவது வாங்கி ஒரு பொருள் அதே பொருளை குறைஞ்ச விலைக்கு விற்கிறது. ஆனா ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் வாங்குறேன் எனக்கு பாவிக்கிறதுக்கு, நான் வேற சப்ஜெக்ட். வாங்கும் போதே நோக்கம் என்ன, விற்கிறது. இந்த பிசினஸ் கூடாது. வியாபாரம் ஒரு பொருளை வாங்கினா எனக்கு சொந்தமானது, வித்தா அவரு வித்துட்டாரு, அவரு வியாபாரி விற்றவர், நான் வாங்கினேன், முடிஞ்சு கேஸ். ஆனா வாங்கும் போதே எனக்கு திருப்பி வருமேங்கிறது உங்களுக்கு தெரியுமா இருந்தா இது கூடாது. அடுத்ததாக
அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டும் பராக்காக்கக்கூடிய அனைத்தும். உதாரணமாக அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாம். உதாரணமாக வெள்ளிக்கிழமையில முதலாவது பாங்க சொல்லுவாங்க என்னத்துக்கு? உதாரணம் இங்க என்னத்து சொல்லுவாங்க? மக்கள் எல்லாம் தொழுகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி. ஏன்னா குர்ஆன் வசனம் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் என்ன செய்யுங்க? வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப முதலாவது அதான் சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த பாங்கங்கிறது என்ன? தொழுகைக்காக குத்துபாவுக்காக சொல்லப்படக்கூடிய பாங்கங்கிறது கிளியர். அப்பா முதலாவது பாங்க முடிஞ்சுன்னு என்ன செஞ்சிடணும்? மூடுறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிடணும். இரண்டாவது பாங்க சொல்லும் வரங்காட்டியும் இருக்கிறதுங்கிறது இது தடுக்கப்பட்ட ஒரு செயல். அதே போல தீங்குகள் கெடுதிகள் உள்ள எல்லா விடயமும் தடை. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பகைமையை அல்லது உறவுகளை பாழாக்கக்கூடிய அனைத்தும் தடை செய்யப்பட்டது. உதாரணமாக மார்க்கம் தடை செஞ்சு கொண்டு விற்கிறது என்ன? தடை. உதாரணமா என்ன? புகையை பிடிக்கிறது நான் விற்கல, ஆனா நான் குடிக்கிறேன். யாரோ ஒரு ஆள் விற்கிறார் தானே, இது ரெண்டும் என்ன? தடை. அப்ப தடை செய்யப்பட்டது நான் பாவிக்கவில்லை, இன்னும் ஒருவருக்கு கொடுக்கலாம்டா அது கூடுமா? கூடாது. அப்ப தடை செய்யப்பட்டது எல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. உதாரணமாக ஒரு சகோதரனுக்கு எதிராக ஒரு விஷயத்தை விற்கிறது. உதாரணமா பிசினஸ் நடந்து கொண்டே ஒரு ஆளுக்கு இடையில போயிட்டு நான் சொல்றது நான் உங்களுக்கு குறைச்சிட்டாரு, இப்படி செய்யறது கூடாது. உதாரணமா வியாபாரம் ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ரைட், நான் விற்கல இவர் வாங்கல முடிவு வந்தா நான் என்ன செய்யலாம்? போயிட்டு பேசலாம், பேரம் பேசலாம். அப்படி இல்லாம ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இடையில என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதே போல திருமணம். உதாரணமாக ஒரு பெண்ண ஒரு ஆணுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது, இடையில போயிட்டு நாம போயிட்டு பேச்சுவார்த்தை இது பண்ணலுமா? அதுவும் கூடாது. பொதுவாக ஒரு சகோதரனுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய இல்லாம என்ன தடை. உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். மார்க்கத்துல எல்லாம் எதுவெல்லாம் இரண்டு சகோதரருக்கு மத்திய பகைமை ஏற்படுத்துதோ, உறவுகளை இல்லாமல் ஆக்குவது இல்லாம என்ன தடை செய்யப்பட்டது. எனவே இது பொதுவான சில அடிப்படைகள். ஆனால் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்களோ அது சம்பந்தமான விடயங்கள் அவங்க ஆழமா படிச்சுக்கணும். உதாரணமா வியாபாரங்கள், பல வியாபாரம் இருக்கு. அந்தந்த வியாபாரங்கள், உதாரணமாக பார்மசி பிசினஸ் பண்றவர், மருந்துகள் சம்பந்தமான அவர் தான் தெரியணும். சில மருந்துகள் சில வேளை என்ன செய்யும்? அது நோய்க்கு மருந்தாக இருக்கும், சில வேளை புத்தியை போக்கக்கூடிய போதையாக இருக்கும். அது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. மருந்து சம்பந்தமானவங்க படிச்சுக்கணும். அது மாதிரி எல்லா விஷயமும். அப்ப யாரு யாரு எண்ணத்துல ஈடுபடுறாங்களோ இதுல மார்க்கம் எனக்கு அனுமதிச்ச விஷயம் எது, அனுமதிக்காத விடயம் எதுங்கிறத அவரவர் படிச்சுக்கொள்ளும். எனவே அடிப்படையில அல்லாஹு தாலா ஒரு கட்டளையிடுறான், நீங்கள் அறியாமல் இருந்தால் அறிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு ஏதாவது சந்தேகங்கள், தெளிவில்லாத விஷயங்கள் அல்லது சட்டம் சார்ந்த விடயங்கள் தெரியணும், ஆனா தெரியல. அப்ப என்ன செய்யணும்? உலமாக்களை நாடி, அறிஞர்களை நாடி, அந்த சட்ட திட்டங்கள் தெரிந்தவர்களை நாடி அவங்கள்ட்ட கேட்கணும். உதாரணமாக எனக்கு தெரியும் தொழுகை சம்பந்தமான சட்ட திட்டங்கள், வியாபாரம் சம்பந்தமான சட்ட திட்டங்கள், இஸ்லாம் சம்பந்தமான வியாபாரம் பண்ற ஒரு விளக்கம் உள்ளவர் இருக்கிறார். இப்ப நாம யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட போய் கேட்கணும். இது மாதிரி எல்லா விஷயமும். இது அடிப்படை. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பது இஸ்லாம் காட்டக்கூடிய அடிப்படை விதி. எனவே யார் யாரிடம் எந்தெந்த ஆழமான அறிவும் விளக்கமும் தெளிவும் இருக்கிறோ நம்மகிட்ட கேட்கப்பட்டா நமக்கு தெரிஞ்சதை சொல்லு, இல்லாட்டி அது அப்படியே அந்த ஃபைல் என்ன செய்யணும்? அப்படியே தெரிஞ்சவங்கள்ட்ட சாட்டிடும். இது அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். எனவே நாம் இதுவரைக்கும் படித்த பாடம் வணக்கம் சம்பந்தமானது, அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமானது, கொடுக்கல் வாங்கல ஒரு சுருக்கமான விஷயம்தான். இதெல்லாம் துக்தூர் ஹாலித் அல் ஹமத் அல் ஹுரைஃப் அவர் எழுதின புத்தகத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை இதுவரைக்கும் படிச்சு வந்தார். எனவே இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் அல்லாஹு தாலா
பயனுள்ளதாக ஆக்கி தரணும். அல்லாஹு தாலா அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைகள் இருந்தால் அவைகளை மன்னித்தருள வேண்டும். எனவே இது போன்ற மார்க்கம் சார்ந்த விடயங்களிலே தொடர்ந்து பயணிப்பதற்கும் படிப்பதற்கும் படித்துக் கொடுப்பதற்கும் அவைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.